நான் ஒரு பெரிய ஆர்டிஸ்ட் கிடையாது. ஆனால் பெயிண்டிங்கு, கிராஃப்ட் ஒர்க்லாம் ரொம்ப பிடிக்கும். ரசித்து பண்ணுவேன். என்னோடய நாலேஜுக்கு தகுந்த மாதிரி பண்ணுறேன். அதனால் இந்த பெரிய ஆர்டிஸ்ட்லாம் பார்த்து இதை ரொம்ப ஜாஸ்தி கமெண்ட் பண்ணிடாதீங்க. கண்டிப்பாக இதில் நிறைய மிஸ்டேக்ஸ் இருக்கும். எனக்கு பெரிய ட்ராயிங்கோ அல்ல ஆர்டிஸ்டிக்காவோ எந்த கிளாஸஸ்க்கும் போனதும் கிடையாது, படித்ததும் கிடையாது. என்னோடய நாலேஜில் என்னால் என்ன பண்ண முடியுமோ அது பண்ணுறேன். சம்டைம்ஸ் வரைய முடியலன்னா நான் டிசைனை அவுட்லைன் மட்டும் ட்ரேஸ் பண்ணிவிட்டு பெயிண்ட் பண்ணுவேன். இந்த ஒரு பாட்டை நான் ஃபஸ்ட்டாக ஒரு கிருஷ்ணரை ஒரு பிக்சரில் பார்த்து இம்ப்ரெஸ் ஆகி, வேறு யாரோ பண்ணின ஒரு பிக்சரை பார்த்து இம்ப்ரெஸ் ஆகி ஒரு கிருஷ்ணரை நாமளும் பண்ணலாம் அப்படின்னு நினச்சிட்டு என்கிட்ட இருந்த ஒரு பாட்டில் ட்ரை பண்ணேன். அவுட்புட் ரொம்ப நல்லா வந்தது. வீட்டில் இருக்கிறவங்க, வீட்டுக்கு வர்றவங்க, பார்க்குறவங்க, என்னோடய ஸ்டூடெண்ட்ஸு எல்லோரும் இந்த ஃபஸ்ட்டு இதை பார்த்தோன்னே ரொம்ப பிரமாதமாக இருக்குன்னு கமெண்ட் பண்ணாங்க. ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. அதுக்கு நம்மளால் இவ்வளோ பண்ண முடியுமாங்கிறது நமக்கே ஆச்சரியமாக இருந்தது. இப்போ நான் இது பண்ணிகிட்ருக்கிறது ஒரு ஆர்டரு. அவங்க ஒரு ஊறுகாய் ஜாடி, பழைய காலத்து ஊறுகாய் ஜாடியை கொடுத்து இதில் இதை பண்ணி கொடுக்க சொன்னாங்க கிருஷ்ணரை. அதை தான் இப்போ பண்ணி முடிச்சிட்ருக்கேன். ஓகே, ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்குது, பரவாயில்லாமல் வந்திருக்குன்னு. கண்டிப்பாக நான் மறுபடியும் சொல்கிறேன், நிறைய மிஸ்டேக்ஸ் இருக்கும். ஏன்னா நான் ஆர்டிஸ்ட் கிடையாது. இருந்தாலும் ஓகே, எப்படி இருக்குதுன்னு நீங்கள் கமெண்ட் சொல்லுங்கள்.